வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்தில் வெடிகுண்டு அச்சுறுத்தல். ஆனை விழுந்தான் தொழில்நுட்ப கல்லூரியை விடுவிக்குமா அரசாங்கம்? ஸ்ரீதரன் எம்பி கேள்வி. சுமந்திரனை கட்சியை விட்டு அனுப்ப வேண்டும், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் காட்டம். தையிட்டி விகாரை சுற்றாடல் காணிகளை விடுவிக்க முடிவு. ஊர்காவல்துறையில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நைனாதீவு மக்கள். ஸ்தம்பிதமடைந்த நாடு, அனுர அரசு மீது பாய்ந்த குற்றச்சாட்டு. உர இறக்குமதியில் மோசடி, சிக்கிய முன்னாள் அரசு அதிகாரி. ஐபிசி தமிழ் கலையகத்தில் நினைவு கூறப்பட்ட தராகி சிவராம். மக்களை முட்டாள்களாக்கும் கிளிநொச்சி ஈபோச பேருந்துகள், பயணிகள் கடும் விசனம். நிறுத்தப்படும் உக்ரைன் ரஷ்ய போர், புடின் அதிரடி அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்திற்கு இன்றைய தினம் பிற்பகல் வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டவர் ஒருவர் தூதரகத்திற்கு வந்து மடிக்கணனி ஒன்றை கொடுத்துவிட்டு அங்கிருந்து உடனடியாக வெளியேறியதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. அதன்படி விசேட அதிரடிப்படையின் வெடிகுண்டு செயலிழக்கும் பிரிவு மற்றும் கருவாத்தோட்டம் போலீசார் உள்ளிட்ட குழு அவ்விடத்துக்கு விரைந்துள்ளனர். எனினும் குறித்த மடிக்கணனியில் அவ்வாறான வெடிகுண்டுகள் ஏதும் பொருத்தப்பட்டிருக்கவில்லை என்று பரிசோதனைகளின் பின்னர் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட ஆரம்ப விசாரணைகளை தொடர்ந்து கருவாத்தோட்டம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கிளிநொச்சி மண்ணின் அடையாளங்களுள் ஒன்றாக இருந்த ஆனை விழுந்தான் தொழில்நுட்ப கல்லூரியை இராணுவத்தினரிடமிருந்து விடுவித்து மீள இயக்குவதற்கு இந்த அரசாங்கமாவது நடவடிக்கை எடுக்குமா என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழரசு கட்சியின் வன்னேரிக்குளம் வட்டார கிளை தலைவர் தியாகராசா செந்தூரன் தலைமையில் ஆனை விழுந்தானில் நடைபெற்ற கூட்டத்தில் கரைச்சி பிரதேச சபையின் மேனாள் உறுப்பினரும் வன்னேரிக்குளம் வட்டார வேட்பாளருமான நாகேந்திரம் செல்வநாயகம் குறித்த வட்டார வேட்பாளரான சிவலிங்கம் பிரின்ஸ் சிந்துஜன், போதகர் சிவலிங்கம் சாம்சன், கரைச்சி பிரதேச சபையின் மேனாள் உறுப்பினர் சுந்தரமூர்த்தி தயாபரன், அக்கராயன் வட்டார வேட்பாளர் தட்சிணாமூர்த்தி முரளி ஆகியோர் உரையாற்றியிருந்தனர். இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொது செயலாளர் சுமந்திரனை கட்சியை விட்டு அனுப்ப வேண்டும் என முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சண்முகராஜா ஜீவராஜா தெரிவித்துள்ளார். சுமந்திரன் போன்ற நபர்களால் தான் இலங்கை தமிழரசு கட்சி இன்று சின்னாபின்னமாகி உள்ளது. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள் சுமந்திரன் போன்றோரை தமிழரசு கட்சியை விட்டு அனுப்ப வேண்டும், இல்லையெனில் அடுத்த நாடாளுமன்றத்தில் வீட்டு சின்னம் இல்லாமல் போய்விடும் என தெரிவித்துள்ளார். வடக்கு தையிட்டியில் ஆக்கிரமிக்கப்பட்ட பொதுமக்களின் நிலத்தில் கட்டப்பட்டிருக்கும் விகாரையைச் சூழ இருக்கும் காணிகள் பலவற்றை விடுவிப்பதற்கு அரசு உயர்மட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. எதிர்வரும் 6ஆம் திகதி உள்ளூராட்சி சபை தேர்தல் வாக்களிப்புக்கு முன்னர் பெரும்பாலும் அடுத்து வரும் சில தினங்களில் இந்த காணி விடுவிப்பு இடம்பெறும் சாத்தியங்கள் இருக்கின்றன என தெரிகின்றது. இப்போது தையிட்டி விகாரை கட்டப்பட்டுள்ள காணிகளை தவிர்த்து சுற்றாடலில் இன்னமும் பொதுமக்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படாத காணிகளை அடையாளம் கண்டு விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு ஏற்கனவே எடுத்திருப்பதாக தெரிய வருகின்றது. இதேவேளை கிளிநொச்சியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற அரசு தரப்பினரின் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க போரின் போது பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்ட பொதுமக்களுக்கு சொந்தமான அனைத்து காணிகளையும் மீண்டும் விடுவித்து மக்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தையிட்டி விகாரையை சுற்றியுள்ள ஏனைய காணிகளை விடுவிப்பதன் மூலம் தையிட்டி விகாரை விவகாரத்தில் அரசுக்கு எதிராக கிளம்பியுள்ள எதிர்ப்பு அலைகளை சற்று தணிக்க செய்யலாம் என்றும் தேர்தலில் வடக்கு மக்களின் நம்பிக்கையை பெறலாம் என்றும் அரசு தரப்பு கருதுவதாக தெரிகின்றது. யாழ்ப்பாணம் நைனாதீவைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நைனாதீவு இறங்குதுறையில் மணல் ஏற்றி இறக்கும் தொழிலில் ஈடுபடும் இளைஞர்களுக்கு நீதி வேண்டியே இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் மணல் ஏற்றி இறக்கும் இறங்குதுறை தொழிலாளிகளுக்கும் தொழில் வழங்குனர்களுக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு கைகலப்பாக மாறியிருந்தது.
இதனைத் தொடர்ந்து இருதரப்பினருக்கும் இடையில் தொடர்ந்து முருக நிலை ஏற்பட்டிருந்த நிலையில் தொழிலாளியொருவர் காணாமல் போயிருந்தார். இந்த நிலையில் தொழிலாளியின் உறவினர்கள் அவருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டு இருந்தவர்களில் இருவரை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். போலீஸ் நிலையத்தில் இருதரப்பினராலும் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் காணாமல் போன மற்றும் ஒரு தரப்பினரின் கட்டுப்பாட்டில் இருந்த இருவரும் சம்பந்தப்பட்டவர்களால் விடுவிக்கப்பட்டிருந்தனர். தற்பொழுது தொழிலாளி தரப்பைச் சேர்ந்த 8 பேரை ஊர்காவல்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனையடுத்து போலீசார் பக்கசார்பாக நடப்பதாகவும் இதற்கு நீதி கோரியும் ஊர்காவல்துறை இறங்குதுறையில் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த நிர்வாகத்தின் போது வேகமாக வளர்ச்சியடைந்து வந்த நாடு தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் காரணமாக ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நாடு வேலை செய்வதற்கு ஒரு சிறந்த இடமாக இருந்தது. இந்த நாடு வேகமாக வளர்ந்து வரும் நாடாக இருந்தது. ஆனால் தற்போது ஸ்தம்பிதமடைய செய்துள்ளனர். இதனை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணியே இதனை செய்துள்ளது. இவ்வாறு செய்வதற்கு அவர்கள் 2 விஷயங்களை பயன்படுத்தினர். ஒன்று, சமூகத்தில் பொய்களை பரப்புவது, மற்றொன்று அந்த பொய்கள் மூலம் மக்களை ஏமாற்றுவது. எனவே இந்த நாட்டை முன்னோக்கி எடுத்துச் செல்ல விரும்பினால் இந்த நாட்டில் தங்கள் எதிர்காலத்தை நேசிக்கும் மக்கள் ஒரு நாடு பொய் சொல்வதன் மூலமும் மற்றவர்களை வெறுப்பதன் மூலமும் உழைக்கும் மக்களை விமர்சிப்பதன் மூலமும் முன்னேறாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். விவசாய ராஜாங்க அமைச்சரின் முன்னாள் மேலதிக செயலாளர் மகேஷ் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த உத்தரவானது இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டில் சீனாவில் குறித்த நிறுவனத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உரத்தொகை தொடர்பிலேயே அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமிருந்து நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட தரமற்ற கரிம உர கையிருப்பு தொடர்பாக இடைநிறுத்தப்பட்ட கடன் கடிதங்களை திறக்க ஆலோசனை வழங்கியதன் மூலம் முதல் உர கையிருப்பில் 75%, அதாவது சுமார் 6.9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலுத்தப்பட்டதால் அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் அவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியதை அடுத்து மே மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களான தராகி சிவராமின் 20ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு யாழ் ஐபிசி தமிழ் கலையகத்தில் இன்றைய தினம் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது தராகி சிவராமுடன் சமகாலத்தில் பணியாற்றிய சிரேஷ்ட ஊடகவியலாளர் ரா துரைரட்னம் சிறப்புரையாற்றினார். குறித்த நிகழ்வில் ஊடகவியலாளர் சிவராமின் திருவுருவப் படத்துக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு சுடரேற்றி மலர் தூவி அகவணக்கம் செலுத்தப்பட்டது. நினைவேந்தல் நிகழ்வில் சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள், முகாமையாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை வடக்கு, கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளிலும் ஊடகவியலாளர் தராகி சிவராம் மற்றும் ரஜிவர்மன் ஆகியோரின் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றிருந்தன. ஊடகவியலாளரான தராக்கி சிவராம் என்று அழைக்கப்படும் தர்மரத்னம் சிவராம் கடந்த 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி கொழும்பு பம்பலப்பிட்டி காவல் நிலையத்திற்கு அருகில் வைத்து வெள்ளை வானில் வந்த இனம் தெரியாதவர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இதேவேளை ஊடகவியலாளரான செல்வராஜா ரஜிவர்மன் அச்சு ஊடகம் ஒன்றின் அலுவலக செய்தியாளராக கடமையாற்றி வந்த வேளை கடந்த 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி காலை 10 மணியளவில் ஸ்டான்லி வீதியில் வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத நபர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதிகாலை வேளைகளில் வெளிமாவட்ட சேவையில் அல்லல் படும் அரச தனியார் உத்தியோகத்தர்களின் அல்லலை மேலும் அதிகரிக்கும் செயலில் ஈபோச கிளிநொச்சி டிப்போ பேருந்துகள் செயல்பட்டு வருகின்றதாக விசனம் தெரிவிக்கப்படுகின்றது. வட்டக்கச்சி மாத்திரம் செல்லும் ஓர் பேருந்து வட்டக்கச்சி பெயர் பலகையை மறைவான இடத்தில் வைத்தவாறு அக்கரைப்பற்று பெயர் பலகையுடன் பயணிகளை ஏற்றுகின்றது. மிகவும் குறைந்த வேகத்தில் நகரும் இப்பேருந்துகள் ஏனையின் வீதியில் வவுனியா வரை செல்லக்கூடிய பயணிகளை தனது மாய வலைக்குள் வீழ்த்தி தனது டிப்போவுக்கான வருமானத்தை அதிகப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுகின்றதா என்ற ஐயப்பாட்டினை தோற்றுவிப்பதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் இறுதியில் நேரம் பிந்தி சேவைக்கு சென்று அறிக்கையிடுவதால் தமது சொந்த விடுப்புக்கு
பங்கம் ஏற்படுவதாக குறித்த பேருந்தில் பயணிக்கும் அரச தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். உக்ரைன் ரஷ்ய மோதலில் 3 நாள் போர் நிறுத்தத்தை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அறிவித்துள்ளார். அதன்படி இந்த போர் நிறுத்தம் மே 8 முதல் மே 11 வரை நடைமுறையில் இருக்கும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2ஆம் உலகப் போரின் முடிவை குறிக்கும் வெற்றி நாள் கொண்டாட்டங்களுடன் இணைந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் உக்ரைன் போர் நிறுத்தத்தை மீறினால் எதிர்த்தாக்குதல் நடத்த ரஷ்ய ஆயுதப்படைகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதேவேளை கடந்த ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை உக்ரைனுடன் 30 மணி நேர போர் நிறுத்தத்தை அறிவிக்க ரஷ்யா நடவடிக்கை எடுத்திருந்தது. இருப்பினும் போர் நிறுத்த காலத்தில் தாக்குதல்கள் குறைந்திருந்தாலும் இரு தரப்பினரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.